ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஜனனசாகரம் என்கிற தொகுப்பில் இருந்து முதல் பதிவு. அண்டர் அண்டம் கடந்த பொருள் நிர்குணமாய் நின்ற அளவில்லா நிர்மலமே சூட்சா சூட்சம் என் திசையும் பறந்து நிரஞ்சனமேயாகி ஏக சச்சிதானந்த பாலஞானம் கொண்டதொரு பூரணமே எந்நாளும் காப்பு குறியான ஒளியாலும் வெளியாலும் காப்பு பூண்டரீக வெளியொளிப்பால் சுலுனை மௌனம் போதமுறும் வேதாந்தம் காப்புத்தானே என்கிறார். சூட்சுமம் அல்லது தொடக்கம் என்று சொல்லப்படுவது பல அண்டங்களையும் கடந்து நிற்கக்கூடிய ஆகாய வெளியில் நடுமயமாக வீற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய சச்சிதானந்த அருட்பெரும் ஜோதியாக சுடராக உள்ளது. அந்த ஜோதி நிர்மலமானது என்றால் எந்தவிதமான அடையாளமும் இல்லாமல் உணர்வதற்கு மாத்திரமே அறியக்கூடியதான தோற்றப் பொலிவு என்பது சிறிதளவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூட்சுமத்திற்கெல்லாம் சூட்சும பொருளாகவே பரபிரம்மம் என்பது சுடர்விட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த அருட்பெரும் ஜோதி 8 திசைகளிலும் படர்ந்து மிகப்பெரிய சச்சிதானந்த பொருளாக இருக்கிறது. அதுவே சக்தி அல்லது பரம்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. பரவெளி வெட்ட வெளியில் நாம் காணக்கூடிய எல்லா உயிர்களையும் எல்லா அண்டங்களையும் படைத்த அந்த மகா பெரிய பொருள், அந்த மிகப்பெரிய ஆற்றல் சக்தி என்பது பரவெளியில் வீற்றிருக்கக்கூடிய காரணத்தால் அதை பராபரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பராபரத்தை வணங்குகிறேன் என்கிறார் போகர். குறியான ஒளியாலும் வெளியாலும் காப்பு. ஒளி என்பது பிரகாசம், வெளி என்பது அந்த பிரகாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அதை பராபரை என்றும் ஒரு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. பரவெளியிலே பிரகாசமான சக்தி என்பது இருக்கிறது. சிவம் சக்தி என்பது இதுதான். சிவம் என்பது பிரகாசம், அதாவது ஒளியாகவும், சக்தி என்பது அந்த ஒளியிலிருந்து வெளிப்படக்கூடிய வெளிப்பிரகாசமாக காணப்படுகிறது. வெளி ஒளிப்பால் சுலுனை மௌனம். சுழுமுனை மையத்தில் மௌனமாக மனம் ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலையிலே வேதம் வேதாந்தம் என்பதற்கான விளக்கம் என்பது புரிந்துவிடும். அதுவே மிகப்பெரிய ஆற்றலை புதைத்து வைத்திருக்கக்கூடிய பரம்பொருளின் இருப்பிடமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த பரம்பொருளின் இருப்பிடமாய் உள்ள அந்த ஆற்றலை வணங்கி ஜனனசாகரம் என்கிற இந்த நூலை தொடங்குவதாக போகமாமுனிவர் அருளிச் செய்துள்ளார். ஆதி அந்தம் வாழைகுரு பாதம் போற்றி அம்பிகையால் சேயர் சித்தர் பாதம் போற்றி நீதி என்ற காளாங்கி ஐயர் பாதம் நிலைபெறவே வணங்கி நன்றாய் தீட்சை பெற்று சோதி என்ற நதி மூலம் செப்பக்கேளு சொல்லரிதாய் நின்றதொரு சித்தர் மூலம் ஓதி நின்ற கணபதி வல்லபையின் மூலம் உற்று நின்ற மூலமெல்லாம் உரைக்கின்றேனே என்கிறார். மூலம் என்பது தொடக்கம். சித்தர் பெருமக்கள் கண்டறிந்த தொடக்க புள்ளி என்பது ஆதி சித்தராகிய ஆதி யோகி என்று அழைக்கப்படக்கூடிய சிவபெருமானையே குறிக்கிறது. அந்த சிவபெருமானையே ஆதி அந்தம் வாழைகுரு என்று போகர் பெருமான் இந்த இடத்தில் வர்ணிக்கிறார். ஆதி அந்தம் வாழைகுரு பாதம் போற்றி. எல்லோருக்கும் மூத்தவராக இருக்கக்கூடிய ஆதி சித்தனாகிய சிவபெருமானை போற்றி வணங்குவதாக சொல்லுகிறார். அம்பிகையால் சேயர் சித்தர் பாதம் போற்றி. அம்பிகையால் என்று இங்கு சொல்லப்படுவது வாழைத்தாய், குண்டலினி தாய். அந்த குண்டலினி தாயின் அருமை பிள்ளையாக மாறிவிட்டிருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களையும் வணங்குகிறேன் என்கிறார். அது மட்டுமல்லாது எனக்கு இந்த யோக ஞானத்தை கற்றுக் கொடுத்து என்னையும் ஒரு சித்தனாக மாற்றிய என்னுடைய குருநாதராகிய காளாங்கிநாதர் பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறேன் என்கிறார். நதி மூலத்தை சொல்லித் தருகிறேன் கேளுங்கள் என்கிறார். ரிஷி மூலம் நதி மூலம் தொடக்கம் எங்கே இருந்து தொடங்கியது என்பதை பற்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை போகர் சொல்வதற்கான காரணம், இந்த வார்த்தை குறிக்கக்கூடிய பொருள் என்னவென்றால் அது ஒரு அரிதான சித்தர்களை பற்றின பரம்பரையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இது இன்றளவும் அனைவரிடமும் பரவி இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அந்த பரம்பரையை குறிக்கும். அதாவது சித்தர்களின் குரு பரம்பரை என்பது
எப்படியாக இருக்கிறது என்பதை பற்றி விளக்கக்கூடிய சொல்லே ரிஷி மூலம் நதி மூலம் என்பது. உற்று நின்ற கணபதி வல்லபையின் மூலம் என்கிறார். வல்லபை கணபதி. வல்லபை என்பது ஆற்றல், கணபதி என்பது அந்த ஆற்றலின் தொடக்கமாக, வாசி சாதனத்தின் தொடக்க புள்ளி என்பது அண்ணாக்குப் பாதை. அதன் வழியாக சற்று மேலே சென்றால் சுழுமுனையை சென்று அடைந்து விடுகிறது. சுழுமுனை மையத்திற்கு வல்லபை என்று பெயர். அதுவே வாசியின் பாதையாகிறது. அதனுடைய தொடக்கமாக உள்ளது கணபதி இடம் என்று சொல்லக்கூடிய அண்ணாக்குப் பாதை. சுழுமுனை மையத்தில் உற்று பார்த்து அந்த இடத்தில் கவனத்தை நிறுத்தி வாசி சாதனையில் ஈடுபட்டு வென்றுவிட்ட காரணத்தால் உற்று நின்ற மூலமெல்லாம் உரைக்கின்றேனே, இந்த சுழுமுனையில் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ரகசியங்களையும் இங்கே உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று போகர் பெருமான் தன்னுடைய நூலை தொடங்கியுள்ளார். போகர் சித்தர் பெருமானுடைய அற்புதமான வார்த்தைகளை, அவருடைய வெளிப்பாட்டையும் அள்ளி அள்ளி பருகினாலும் அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாகவே இருக்கிறது. ஆனந்தம் தீராது. இந்த ஆனந்தம் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கப்படும். உரைக்கிறேன் ஆதிச்சித்தன் ஒருவனப்பா, ஒருவனுமே அல்லவடா பிரம்மம் பிரம்மம். கரைக்கின்றேன் அதிலிருந்து கலை சிறுத்து, காலாகி பிரிந்து திதி பிண்டமாகி, கரைக்கின்றேன் ஆணுமது பெண்ணுமாகி, நிறைவாக 16 கலையும் பூண்டு, திரைக்கின்றேன் அவளொருத்தி அல்லால் இல்லை, தேவியுடைய சிருஷ்டிப்பை செப்பக்கேலே என்கிறார். சித்தர் பெருமக்கள் தன்னுடைய கடும் தவத்தின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தையும் உயிர்களையும் படைத்த அந்த ஒன்று எது என்று தேடுதலோடு இருந்தார்கள். அப்படி அவர்கள் என்னதான் தேடி பார்த்தாலும் தேடிய அனைத்து சித்தர்களுக்கும் கிடைத்த ஒரே பதில், அவர்கள் சென்று சேரக்கூடிய ஒரே இடம், பரபிரம்மம் என்று உணர்ந்து கொண்ட ஒரே இடம், அது ஆதிச்சித்தனாகிய சிவபெருமானிடத்திலே முற்றுப்புள்ளியாகிறது. இதுகார வரையிலும் ஆராய்ந்து பார்த்த வரையிலே அனைவருக்கும் முன்பதாக சிவபெருமானே காணப்படுகிறார். அவருக்கு முன்பதாக எவரையும் காண முடியவில்லை. எனவே அவரையே பரபிரம்மம் என்பதாக சித்தர் பெருமக்கள் முடிவுக்கு வருகிறார்கள். அந்த பரபிரம்மத்தின் சொரூபம் எப்படியாக இருக்கிறது என்று பார்க்கும்போது ஆணும் பெண்ணும் கலந்ததான அர்த்தநாரீஸ்வரர் தோற்றத்தை கொண்டிருக்கிறது. ஒரு பாதி ஆணாகவும் மறுபாதி பெண்ணாகவும் இப்படியான ஒரு ஜோதி பிரகாசமே அங்கே இருக்கிறது. அந்த ஜோதி பிரகாசம்தான் பிரம்மம் என்பதாக இதுகாலம் ஆராய்ந்து வந்த அனைத்து சித்தர் பெருமக்களாலும் முடிவை கண்டறிந்து சொன்ன இடமாக இருக்கிறது. 16 கலை பூண்டு அங்கே உற்று பார்க்கும்போது ஒரு பெண் உருவம் தென்படுகிறது. இந்த பெண் என்பது வாலை சக்தி என்கிற மனோன்மணித்தாய் குண்டலினி ஆற்றல். இந்த சக்தியே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த சக்தி பெண் உருவாக கலந்திருக்கக்கூடிய காரணத்தால் இவனை அன்னை என்று சித்தர் பெருமக்கள் அழைக்கிறார்கள். ஆற்றல் சக்தி என்று சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதன் அடிப்படையில் புதைந்திருக்கக்கூடிய மறைப்பொருளாக இருந்து இயக்கிவிடக்கூடிய சக்தி என்பது என்னவோ அன்னை பராசக்தி என்று சொல்லக்கூடிய வாலை சக்தியிடம் இருந்து பிரிந்து வந்த ஆற்றலாக இருக்கிறது. அந்த ஆற்றலே ஜீவசக்தியாகிய வாயு. இந்த சக்திதான் அனைத்து பிரபஞ்சம் மற்றும் உயிர்களின் தோற்றத்திற்கு இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது. சித்தர் பெருமக்கள் ஆராய்ந்து பார்த்த வரையில் சிவனுக்கு முன்பாக எவர் இருந்தார் என்று தெரியவில்லை. பல சித்தர்களும் சிவபெருமானிடத்தில் சென்று, நீங்களும் நீண்ட நெடிய காலம் தவத்தில் வீற்றிருக்கிறீர்கள் ஐயனே, உங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு முன்னவராக யாராவது இருந்தார்களா என்று கேட்கும்போது, நானும் பல காலமாக தேடிக்கொண்டிருக்கிறேன், என்னாலும் கண்டறிய முடியவில்லை என்று எம்பெருமான் ஈசன் பதில் சொல்லியதாகவும் சித்தர் பெருமக்களுடைய இலக்கியங்களின் வாயிலாக கண்டறிய முடிகிறது. இங்கே ஆணும் பெண்ணுமான ஒரு ஜோதி பிரகாசமான உருவம், அது பரபிரம்மம், அதுவே ஆதியோகி சிவன் என்பதாக அறிந்திருக்கிறோம் என்று போகர் பெருமான் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்கனவே யாம் காகபுஜண்டர் பெருநூல் காவியத்தில் பார்க்கும்போது, புஜண்டர் ஒரு இடத்தில் அவர் அனுபவத்தை
அவர் பார்த்த பிரம்மம் என்பது ஆணும் பெண்ணும் கலந்ததொரு நெருப்பு உருவமாக இருந்தது. பிரளய காலத்திலே சகல உயிர்களும் அந்த ஜோதி நெருப்பிற்குள்ளே சென்று ஒடுங்கினர். பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் என்று சொல்லக்கூடிய எல்லா சக்திகளும் அதனுள் சென்று ஒடுங்கினர் என்றும், ஆனால் நான் அந்த பிரகாசத்திற்குள்ளே சென்று நுழைந்து வெளியே வந்து விட்டேன், பிறகு காக உருவெடுத்து கல்லால விருட்சத்தின் மேல் அமர்ந்திருந்தேன் என்பதான தன்னுடைய அனுபவத்தை புஜண்டர் சொன்னதையும் பார்த்திருக்கிறோம். எனவே அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்தை ஒன்றாக சேர்த்தமைத்து பார்க்கும்போது பரபிரம்மம் சிவபெருமானாகவே இருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறது. அந்த பரபிரம்மமாகிய சிவபெருமான் ஒரு ஜோதியாக, பிரகாசமாக, ஒரு ஒளி வெள்ளமாக இருக்கிறார். அதை உற்று நோக்கி பார்க்கும்போது அது இரண்டாக பிரிகிறது. ஆணும் பெண்ணும் கலந்ததொரு வினோதமான உருவத்தை கொண்டிருப்பதாகவே அனைத்து சித்தர் பெருமக்களும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு பாதி சிவம், ஒரு பாதி சக்தி என்று சொல்லும்போது, இந்த சக்தி என்பதே உலக உயிர்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பிராணசக்தி, இயக்க சக்தி, ஜீவசக்தியாகிய வாயு, மனோன்மணி தாய், குண்டலினி தாய் என்றெல்லாம் சித்தர் பெருமக்களால் அன்பாக அழைக்கப்படுகிறது. நன்றி சகோதர சகோதரிகளே. மேலும் அடுத்தடுத்த பதிவின் மூலம் பல விஷயங்களை எல்லாம் போகமா முனிவர் இந்த நூலில் வெளிப்படுத்தி உள்ளார். அனைத்தையும் பார்த்தறிவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.